Watch full episodes on Jio Hotstar. உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகம் அழிஞ்சே தீரும். காப்பாற்ற முடியாது. வீரர்களே, இங்க வாங்க. சூரியன் உதிச்சிடுச்சு. இன்னைக்கு சூரியனை பார்க்காதீங்க. இவங்களை அழிச்சிருங்க. போங்க. இல்ல, என்னோட கண்ணு. தண்ணியோட சக்திகள் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த பூமியோட சக்திகள் எனக்கு கிடைச்சிருச்சு. இல்ல, என்னோட 2 கல்லு. இல்ல, நான் யாரையும் விட மாட்டேன். இங்க பாருங்க, இந்த கல்லு சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கு. ருத்ரா, டிஜிட்டல் தயார் பண்ணணும்னு நீ போட்ட திட்டம் இப்ப கண்டிப்பா நமக்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா அடுத்த விடுகதை நமக்கு கிடைக்காது. ருத்ரா, உனக்கு இந்த தண்ணியோட சக்திகள் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து இந்த புஸ்தகத்தோட காகிதத்துல வை. அடுத்த கல்லோட தடையும் நமக்கு கிடைக்கும். எரோஷியஸுக்கு சந்தோஷமா இருக்கு. எரோஷியஸுக்கு சந்தோஷம்னா உங்களுக்கும் சந்தோஷம். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த பையன் எதுல சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தான்? எந்த மிருகமும் அதை இழுக்கவே இல்லையே. எரோஷியஸ், அவன் ஒரு மேஜிக் மேன். அவன் ஒரு மகான் மேஜிக் மேன். அவனால எதுவும் செய்ய முடியும். புக்க எடுத்துட்டு வா சௌத்ரி. பாபாதீன் சார், இத பாருங்க. அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி காத்துக்கிட்டு இருக்கு ஷாக்கீர். அது இந்த அரிசிய சாப்பிடும். அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி. ஆனா ஷாக்கீர் காத்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஷாக்கிங்னு தவறுதலா எழுதிட்டாங்க போல இருக்கு. காத்துக்கிட்டு இருக்கிறது வேட்டக்காரன் எழுதியிருக்கணும். ஏன்னா வேட்டக்காரங்க தான் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றேன். ஷாக்கீர் வேட்டக்காரனா இருப்பாரோ? ஷாக்கீர் ஏதாவது பேரா இருக்கலாம். பாபாதீன் சார், யோசிங்க. ஷாக்கீர் யாரோட பேரா இருக்கலாம்ல? அது ஆமாமா இருக்கு. ஷாக்கீர்ங்கிறது ஒரு ராஜாவோட பேரு. ஆனா அவரோட நகரத்தை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ராஜா அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜானா ஷாக்கீர் மாதிரி தான் இருக்கணும்னு. அப்போ 3வது கல்லும் ஷாக்கீர் ராஜா எங்க இருந்தாரோ அங்கதான் இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நகரம் எங்க இருக்குன்னு. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் என்ன இருக்கு? அந்த புக்க பாரு. நம்ம இப்ப கூட வடக்கு திசையில தான் போனோம். வாங்க. ஆனா மறுபடியும் அந்த ஹெரோஷியஸை சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க.
இதுல நம்ம அந்த நாட்டுக்கு சவாரி செய்ய முடியாது. இங்க இருக்கிற கல்லு முள்ளு அதை போக விடாம பண்ணிடும். இந்த பாலைவனத்துல ஒட்டகத்தால மட்டும்தான் வேகமா ஓட முடியும். நீ உன்னோட மேஜிக்கை வச்சு இத ஒட்டகமா மாத்திக்கோ. பாலைவனத்துல அதால தான் வேகமா ஓட முடியும். Zibaiska, Camel Creator! நீங்க எல்லாரும் எதுக்கும் லாயக்கே இல்ல. ஒரு விடுகதைக்கு உங்களால அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் இதுக்கான விடைய கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும். தெரிஞ்சுக்கங்க. என்னோட தலை மட்டும் நரியோடது இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஹெரோஷியஸ் அவங்க கிடைச்சிட்டாங்க. அந்த திசையில ஒரு நகரம் இருக்கு. இப்ப புரியுது. அவங்க கசூபாக்கு போறாங்க. அவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள நம்ம அவங்கள தடுத்தாகணும். ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இது நம்மள பின் துரத்துக்கிட்டே இருக்குப்பா. அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சின்ன பையா. ருத்ரா, இப்ப நான் இந்த கல்லை யூஸ் பண்ணி ஆகணும். Problem solved. இன்னும் வேகமா அவங்கள போக விடக்கூடாது. அவங்க அங்க இருக்காங்க. Zibaiska, production cover creator.
ஹெரோஷியஸ், நீங்க அவங்கள அழிச்சிட்டீங்க. வாங்க அந்த கல்லை எடுத்துட்டு வரலாம். இப்போ அந்த கல்லு எங்கேயும் போகாது. என்னால எப்ப வேணும்னாலும் எடுக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மத்த கல்லெல்லாம் தேடி ஆகணும். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி வாங்க போகலாம் கசுபாவுக்கு. Zubaiska passage creato. அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேகமா போய் ஆகணும். இந்த எஜிப்சியன் நகரம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ்! இது கசூபா நகரம். அது அங்க பாருங்க, போர்ட்ல எழுதி இருக்கு. இங்க இருக்கிற ராஜாவோட பேரு நாசிர். வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம். அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நாசிர் ராஜா, எங்களுக்கு உங்க உதவி தேவை. இந்த உலகத்தை அழிவுல இருந்து உங்களால தான் காப்பாற்ற முடியும். அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இந்த உலகம் அழிய போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் எனக்கு இதுவும் தெரியும். நம்மளால தான் அதை காப்பாற்ற முடியும். இங்க உள்ள ராஜாவை எங்க மகாபலி ஹிரோஷியஸ் தோக்கடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப கசூபா நகரத்தோட ராஜா எங்க ஹிரோஷியஸ். ஹெரோஷியஸ், இன்னும் கூட டைம் இருக்கு. அந்த கல்லை எங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லனா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட இந்த மிரட்டலை கேட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹெரோஷியஸுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹெரோஷியஸ் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருங்க. அவங்கள பிடிங்க. ஐடியா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். நீங்க யாரு?
நான் தான் இந்த இடத்துடைய ராஜா நாசர். ஹெரோஷியஸ் திடீர்னு தாக்குதல் நடத்தினதும் நான் என் உயிரை காப்பாத்திக்க ஓட வேண்டியதாயிடுச்சு. எப்படியும் என்னால அவர் கூட போராட முடியாது, ஏன்னா அவருக்கு மேஜிக் தெரியும். நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? உலகம் ஆபத்துல இருக்கு, எங்களுக்கு உதவி தேவை. நான் எந்த உதவி வேணும்னாலும் பண்ணுவேன், ஆனா நீ எனக்கு என்னுடைய நகரத்தை திருப்பி வாங்கி தரதுல உதவி செஞ்சாகணும். உன்னால முடியுமா? என்ன மறுபடியும் அந்த நாற்காலியில உட்கார வைக்கணும். கண்டிப்பா. நீங்க இப்ப ஷாக்கிர் யாரோட பேருன்னு எனக்கு சொல்லுங்க. ஷாக்கிருங்கிறது யாரோட பேரும் கிடையாது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க முன்னோர்கள் யாராவது இருப்பாங்க, உங்க தாத்தா முப்பாட்டன்னு. ஓஹோ ஆமா, எங்க தாத்தாவுடைய முப்பாட்டனுடைய பேரு ஷாக்கிர். அவருடைய சிலையை கூட இந்த நகரத்துல வச்சிருக்காங்க. எங்களை அங்க கூட்டிட்டு போங்க, நாங்க அங்கதான் போனோம். இந்த ஸ்டாச்சுவை பாருங்க. கிங் ஷாக்கிர் யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கடியில தான் அந்த கல்லு இருக்கணும். கல்லா? எந்த கல்லு? அப்புறமா சொல்றேன், முதல்ல கீழே போறதுக்கு வழி தேடணும். இப்ப இங்க இருந்து பாக்குறேன். இதான் போல இருக்கு. நமக்கு வழி கிடைச்சிருச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ருத்ரா, நாம இப்ப எங்கதான் போய்கிட்டு இருக்கோம்? இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு ருத்ரா. இங்க எல்லா பக்கமும் காரிடார்ஸ் இருக்கு. இப்ப எங்க போலாம்? அந்த பெயிண்டிங்ஸ்ல தான் ஏதாவது ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வாங்க. இந்த காகங்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் பாக்குது. அப்படின்னா இந்த காகங்கள் நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்கு. அது இருக்கு, காற்று சக்தியோட கல்லு. அதுக்குள்ள காத்தோட சத்தம் கேக்குது. பிரமாதம். எங்க நகரத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. இப்ப இது என்ன புது பிரச்சனை? நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இப்ப இது மட்டும் தான் குறையா? சரி வாங்க, நம்ம இப்ப உடனே கிளம்பலாம்.
அவங்கெல்லாம் இங்கதான் இருந்தாங்க. சத்தம் அங்க இருந்து வருது, வாங்க. ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். கிடைச்சிருச்சு காற்று சக்தியோட கல்லு. Zibaiska, door close. என்ன பையா, என்ன நினைச்ச? இந்த செவத்தை வச்சு எங்களை தடுக்க முடியும்னா? ஹிரோஷியஸ், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. வீரர்களே, இந்த ஷீல்ட உடைச்சிருங்க. ஹெரோஷியஸ், இப்ப நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும்னு தோணுது. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. யோசிங்க, விடுகதையில என்ன இருந்துச்சுன்னா அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி, அதாவது அரிசிக்கு மேல அரிசி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒரு கல்லு அடியில இருந்தா இன்னொரு கல்லு மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா மேல எங்க? மேல எங்க? மேல இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஆனா கல்லு எங்க? சீக்கிரமா யோசி. அவங்களோட சுத்தி உன்னோட கவசத்தை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்மள வந்து கிராக் பண்ணோம். பதில் விடுகதையில தான் இருக்கு. ஷாக்கிர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அரிசியை சாப்பிடணும். அதாவது அவர் ஒரு அரிசியை சாப்பிட்டாரு. ரெண்டாவது அரிசியை அவர் சாப்பிடணும். எஸ் எஸ், முதல் கல்லு அவரோட வயித்துல இருக்கு. இது நாலாவது கல்லுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒருவேளை எஸ், அந்த கல்லு இப்போ அவரோட வயித்துல தான் இருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.